ஆறாவது கணக்கு 1 1 1 x y z x square y square z square equal to x minus y into y minus z into z minus x. அணியினுடைய படி 3 இருக்குது. 3 காரணிகள் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்குது. எத்தனை இது இருக்கணும்னா k(ன்னு ஒன்று போட்டு எழுதுவோம். ஃபஸ்ட்டு இது காரணி என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். இது காரணி தேற்றத்தை பயன்படுத்தி நிறுவுகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிறுவுகன்னு சொன்னால் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. இது ஒரு காரணியாக இருக்கணும், இது ஒரு காரணியாக இருக்கணும், இது ஒரு காரணியாக இருக்கணும். அப்போ x மைனஸ் ஒய் ஒரு காரணி எனில் காரணியாக இருக்கணும்னா என்ன சாமி கண்டிஷன் நமக்கு இது ஈக்குவல் டு 0னா வரணும். ஓகே, அப்போ இது ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கு. x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒய் சமக்குறிக்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் ஒய்ன்னு ஆகும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக ப்ளஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு இந்த அணியில் நம்ம போடலாம். put x equal to y எங்கே போட போகிறோம் ஏவில் போட போகிறோம். 1 1 1 எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு போட போகிறோம். y y z அப்படியே இருக்கும். ஓகே, இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய்ன்னு போட போகிறோம். ஸோ y ஸ்கொயர் z ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு 0. ஏன் 0ன்னு வருது? முதல் நிரலும் இரண்டாவது நிரலும் சமமாக இருக்குது. c1 ஈக்குவல் டு c2. ஸோ டெல்டா அல்லது a ஈக்குவல் டு 0. அப்போது ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சு. நான் சின்ஸ் போட்டு எழுதணும் சாமி. ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டா யார் ஒரு காரணி? தேர்ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஒரு காரணி. ஃபஸ்ட்டு ஒரு காரணியை நம்ம எடுத்து பார்க்குறோம். 0ன்னு வந்துச்சுன்னா காரணி, 0ன்னு வரல, நனிக்கோவின் மதிப்பு 0 வரலன்னா அது காரணி இல்லை, அவ்வளோதான் காரணி. சிமிலர்லி இதே போல் சிமிலர்லி யார் யார் ஒரு காரணியாக இருப்பாங்க? இசட் மைனஸ் எக்ஸும் ஒய் மைனஸ் இசட்டும் இசட் மைனஸ் எக்ஸும் ஒரு காரணி. சிமிலர்லி y minus z into z minus x காரணிகளாகும். இப்போ நமக்கு டிட்டர்மெண்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும். டிட்டர்மெண்ட் ஆஃப் a கண்டுபிடிக்கணும்னா equal to k into யாரெல்லாம் காரணி அதை பிரிக்கலாமா? x minus y into y minus z into z minus x. இப்போ கேனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். எக்ஸுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும், ஒய்க்கு இசட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மதிப்பு கொடுக்கணும். ஸோ புட் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஒய் ஈக்குவல் டு 1 அண்ட் இசட் ஈக்குவல் டு 2ன்னு நான் எடுக்கிறேன். இப்போ இந்த அணியில் நான் போட போகிறோம். அணி என்னது? 1 1 1 எக்ஸ் ஒய் இசட். அப்போ எக்ஸ் 0 ஒய் இசட் 2 எக்ஸ் ஸ்கொயர் 0 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 ஈக்குவல்ட்டா k இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 0 மைனஸ் 1 எக்ஸுக்கு பதிலாக 0 இதுக்கு 1 அடுத்து 1 மைனஸ் 2 2 மைனஸ் 0. இப்போது அணி பெருக்கல் முறையில் போடுறோம். நனி வந்து 7 ரூபாய் சாமி. நனிக்கோவினுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்காக 1 இன்ட்டு இந்த காலம் அவுட்டு இந்த ரோ அவுட்டா ஒரு நாள் 4 கீழே வந்து மேலே போனால் மைனஸு. ஸோ மைனஸ் 2 இங்கே மைனஸ் 1 இன்ட்டு இந்த காலம் இந்த ரோ விட்டுட்டு மீதி பேருக்குன்னா 0 வந்துடுமா? இதை விட்டுடலாம். அப்போ ப்ளஸ் 1 இன்ட்டு இதுவும் நைடு வந்துடும் 0 வந்துடுமா? ஸோ எப்போ இங்கே வந்து 0ன்னு வருதோ, இந்த 2 0ன்னு வந்துடுச்சுன்னா இந்த இது மட்டும் தான் சாமி வரும், மற்ற இதுவும் வராது. ஓகே, அப்போ இது முடிஞ்சிச்சு. ஈக்குவல் டு கே இன்ட்டு 0லேருந்து 1 போனால் மைனஸ் 1, இது இங்கே இந்த பெரிய சின்ன கழிச்சு போடணும். மைனஸ் 1 ப்ளஸ் 2 1 இன்ட்டு 4லேருந்து 2 கழிச்சா ப்ளஸ் 2 ஈக்குவல் டு ரெட்டப்பட மைனஸ் ப்ளஸ் 1 கூட இது பிறகு அது தான் கிடைக்கும். k இன்ட்டு 2 ரெண்டாவது பெருக்கல் வாய்ப்பாடு 2 திஸ் இம்ப்ளைஸ் k ஈக்குவல் டு 1. ஓகே, கேனுடைய மதிப்பு கிடச்சிச்சு. அப்போ எடுத்துன்னு போய் நம்ம நிரூபிச்சிடலாமா? ஸோ அந்த அணி அப்படியே எழுதிக்கலாம். 1 1 1 எக்ஸ் ஒய் இசட் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேவுக்கு பதில் என்ன போட போகிறோம்? 1 போடலாமா? அப்போ 1 கூட இது பிறகு அது தானே கிடைக்கும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படியே எழுதிங்க. எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட் இன்ட்டு இசட் மைனஸ் எக்ஸ். ஹென்ஸ் ப்ரூவ்.